நீங்க எப்பெல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்டீங்களோ அப்ப எல்லாம் நாங்க வந்தோம். இனிமேலும் கண்டிப்பா வருவோம். இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி வாரண்டே இல்லாமலாம் வீராவை அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணவும் விட மாட்டேன். நான் என் பொண்டாட்டியை கூட்டு போறேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கணும். வா வீரா போலாம். ஏய் இரு. எதுக்கு மேடம் ஹேண்ட் கஃப் போட்டிருக்கீங்க? என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்றீங்க? அவுத்து விடுங்க. மரா 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 அமைதியா இரு மேடம். அவுத்து விடுங்க. ஓகே மேடம். அண்ணா இருங்க மேடம். நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும். என்ன பாக்குறீங்க? மாட்டினது நீங்க தானே. அப்ப நீங்க தான் ரிலீஸும் பண்ணணும். ஒன்றும் இல்லைல்ல மேடம். வீராட்ட சாரி கேளுங்க. டேய் ஃபேனை விட்றா. வா போலாம் வா. ஃபேனாண்டா. அமைதியா இருக்கியா? உனக்கு தெரியாது. சார் மேடத்துக்காக நான் சாரி கேட்குறேன் சார். சாரி சார். சாரி மேடம். நம்ம போலாம் வா. வாடா. வீரா ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லை. அழாத. வீரா உன்னை எப்படியோ அவ வெளியில விட்டுட்டாளே. உன்னை ஏதாவது பண்ணி ஜெயில வைக்கணும்னு அவ கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. டேய் என்னடா ஆச்சு? அவங்க கிட்ட அரெஸ்ட் வாரண்டே இல்லப்பா. ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி பர்பஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் பிரச்சனை பண்ணி கூட்டு வந்துட்டேன். அவங்க வாரண்ட் வாங்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்றதுக்குள்ள நம்ம மற்ற வேலை எல்லாம் பார்த்தாகணும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். வீராக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது. யாரா இருக்கும்டா? யார் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்பா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்னோட ஷால் எடுத்து கிழிச்சிட்டு போய் அங்க போட்டிருக்கான். தெரியல. ஆனா அந்த எதிரி நம்மளை சுத்தி நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான். அவனுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனதுல இருந்தே தெரிஞ்சிருக்கு. ஆனா உடனே மாட்டி விட்டா அவன் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா அவன் மேல சந்தேகம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ நாள் காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை சிக்க வச்சிருக்கான். ஏண்டா அந்த விஜய் உயிரோட இருந்து ஆளுங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காளா? இல்ல விஜயை யூஸ் பண்ணி வேற யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? தெரியல. ஆனா ஒண்ணு, அவன் இப்போ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்மளோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான். ஒரே ஒரு தடவை வாரண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வச்சு விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்துருவேன் மேடம். இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு வீராக்கு எதிரா உங்ககிட்ட எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல. எல்லாமே உங்களோட யூகம்தான். ஒருவேளை வேற யாராவது கூட மர்டர் பண்ணி அந்த பாடி அங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம்ல. இத பாருங்க சந்திரலேகா, ஸ்ட்ராங்கா வீரா மேல ஒரு எவிடன்ஸோ விட்னஸோ இருந்தா வாரண்ட் கேளுங்க, குடுக்கறேன். இன்னொன்னு, மணி இப்ப 12. இன்னைக்கு வாரண்ட் கிடைக்காது. இதுக்கப்புறம் 15 நாள் கோர்ட் லீவு. அப்புறம் தான் வாரண்ட் தர முடியும். மீரா இந்தா
எல்லாம் வாங்கிட்டல? எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோ. எல்லாம் இருக்கு. நாங்க கேப் புடிச்சு போயிரோம். நீ பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு. சரி. எல்லாம் கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க. சரியா தான் இருக்கும். இந்த மாத்திரையெல்லாம் நீ சரியா இருக்கா? வேலைக்கு சரியா சாப்பிடணும் கண்மணி. மாறா. விஜி. என்னாச்சுடா? விஜி உயிரோட இருக்காளா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் நம்ம கையில கிடைச்சாதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் மாறா. அத்தை, இத்தனை நாளா அந்த விஜய் உயிரோடு இருக்காளா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துச்சு. இன்னைக்கு அவ உயிரோடு தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அவ தான். நாங்க தேடி போனோம், ஆனா எஸ்கேப் ஆயிட்டா. எங்கேயோ மறைஞ்சிட்டா. என்ன மாறா, கொஞ்சம் நல்லா தேடி பாத்துருக்கலாம்ல. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. நாலா பக்கமும் தேடி பார்த்துட்டோம் கண்மணி, எங்கேயுமே காணோம். நாம அவளை பார்த்துட்டு துரத்திட்டு போறத அவ கவனிச்சிட்டா. அதனாலதான் எங்கேயோ போய் பதுங்கிட்டா. பாப்போம் எத்தனை நாள் தான் பதுங்கி இருக்க முடியும். என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். நம்ம ஒன்றும் விட்டுற போறது இல்ல. சிட்டி முழுக்க நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட சொல்லி தேட சொல்லுவோம். ரோட்ல சுதந்திரமா நடக்க கூட முடியல. யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி சந்தேகமாவே பாக்குறாங்க. ஒருவேளை அந்த சூர்யா சொன்ன மாதிரி நான் செத்துட்டேன்னு நியூஸ்ல சொல்லிட்டாங்களா? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க? இல்ல, இனிமே என்னால ஓட முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீராதான். ஏண்டி, என்னை விட்டிருந்தா நான் அன்னைக்கே கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிருப்பேன். நான் என்னமோ அந்த பாண்டியனை வேணும்னே கொன்ன மாதிரில நினைக்கிறாளுங்க. குறி வச்சது அந்த ராகவனுக்கும் மாறனுக்கும். அவன் குறுக்க வந்து என் பிளானை சொதப்பிட்டு இவளுக்கு அந்த குடும்பத்துல போய் மருமகளாகி என்னென்னமோ நடந்து போச்சு. இல்லைன்னா அன்னைக்கே அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை முடிச்சிருப்பேன்.